பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் தேவனுடைய வார்த்தையாய் உங்களோ சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி பலிகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதன் 18வது வார்த்தை. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். எந்த விதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எந்த விதமான சோதனைக்குள் நாம் நடத்தப்பட்டாலும், அந்த சோதனையில் நீ தனித்து விடப்படவில்லை. நமக்கு எதிராய் வருகிற சோதனைகள், சோதனை என்பது டெம்ப்டேஷன், தூண்டுகிறது. நம்மை தூண்டுகிற, பாவம் செய்ய தூண்டுகிற, அக்கிரமம் செய்ய தூண்டுகிற, மீறுதல் நடப்பிக்க தூண்டுகிற அனுபவங்கள் நமக்கு எதிராய் வரும். அப்ப இந்த தூண்டுதல், டெம்ப்டேஷன் தொடங்கும் போதே, சோதனை ஆரம்பிக்கிற போதே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஏனென்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டார். சோதனை பல விதங்களில், பல காரியங்களில் அல்லது பல நபர்கள் முகாந்திரம் கடந்து வருகிறது. ஆனால் ஒவ்வொரு சோதனைகளும் பாவம் செய்ய தூண்டுகிறதுக்கு ஏதுவானவைகள். இந்த கால வேளையில அப்படி ஒரு சோதனைக்குள் ஒரு தெய்வ பிள்ளை நடக்கும்போது எல்லாருக்கும் வரும். யாரும் சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள எக்ஸெப்ஷன் என்று சொல்ல யாரும் இல்லை. எல்லாருக்கும் வாழ்விலும் அந்த சோதனைக்குள் கடந்து போகிற, அந்த டெம்ப்டேஷனுக்குள் கடந்து போகிற சூழ்நிலை உண்டாகும். ஆனால் அதன் நடுவில் மனிதர்கள் எல்லாருமே சோதிக்கப்படும் போது யார் உனக்கு உதவி செய்ய முடியும்? தேவனாய கர்த்தர் ஒருவரே. அதில் இந்த வார்த்தை சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டிருக்கப்படியினால் அவர் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் சோதனையை ஜெயித்தார். உலகம் பாவ சோதனையை ஜெயித்தார். உபவாசம் இருந்த 40 நாட்களுக்கு பின்பு பிசாசினால் 3 விதமான சோதனைகள், மாம்சத்துக்கு, கண்களுக்கு, ஜீவனத்துக்கு பெருமை என்கிற 3 விதங்களிலும் ஆண்டவராய் இயேசு சோதிக்கப்பட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிற உனக்கு, நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வார்த்தை இப்படி சொல்லுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆண்டவர் இயேசு உபவாசம் முடிந்த பின்பு சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைக்கு ஆவியானவர் தான் அவரை நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் தொடங்கும் போது பரிசுத்த ஆவியானவரே சில சோதனைகளுக்கு அனுமதி தருகிறார், உட்படுத்துகிறார். முதலாவது சோதனை பிசாசினால் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் சிலரை, வெளிப்படுத்தல் சேஷத்தில் வாசிக்கும் சபைகளில் சிலரை துன்பப்படுத்த, சிலரை அடிக்க, இப்படி பல சோதனைக்குள் நடத்தினான் என்றும் காண்கிறோம். சபையை சோதனைக்குள் நடத்துகிறான். தனி மனிதர்களை, விசுவாசிகளை சோதிக்க டெம்ப்டேஷனை கொடுக்கிறான். இயேசுவையும் சோதித்தான், நம்மையும் சோதிக்கிறான், சோதித்து கொண்டே இருக்கிறான். யோபுவை சோதித்தான், அது அவனுக்கு புரியாத அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு வேதம் அதை நமக்கு சுட்டி காட்பதனால் சில சோதனைகள் வரும்போது
மாம்சத்துக்கு இச்சையோ, கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமை என்கிற விஷயமோ நம்மை டெம்ப்டேஷனை உண்டு பண்ணும்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் இது சத்துரு எனக்கு எதிராய், நான் பாவம் செய்வதற்கு ஏதுவாய், நான் தேவ அன்பை விட்டு விலகுவதற்கு ஏதுவாய், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவாய் சோதனையை கொண்டு வந்திருக்கிறான், அல்ல டெம்ப்டேஷனுக்குள் என்னை உட்படுத்துகிறான் என்பதை ஒரு தெய்வ பிள்ளை உணர்ந்து, ஆமேன் ஆண்டவரே, ஆமே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க கடமைப்பட்டு இருக்கிறோம். முதலாவது, சாத்தான் தெய்வ பிள்ளைகளை, சபையை, குடும்பங்களை சோதிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். மனிதரால் சோதிக்கப்பட்ட ஒரு அனுபவம். சாத்தான் சோதிக்கிறான், மனிதர்களை கொண்டு சோதனைக்கு உட்படுத்துகிறான். ஆமென். டைரக்டா சில வேளைகளில் சோதிக்கலாம், உணர்வுகளை, சிந்தைகளை ஆமென் தூண்டி. ஆனால் சில நபர்களில் உட்பிரவேசித்தும் இயேசுவிடத்தில் பரிசேயர் சதுசேயர்கள் அவரை சோதித்து அறியும்படி பல இடங்களில், ஒரு முறை சோதித்து விடல, இவர் என்ன சொல்லுவாரோ என்று பார்க்கும்படி, இந்த என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று பார்க்கும்படி மனிதர்களால் வருகிற சோதனை. யோபுவின் சரித்திரத்தில் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது சோதனை, சாத்தான் டைரக்டா நன்மைகளை சூறையாடி, ஆமென், பிள்ளைகளை, குடும்பங்களை எடுத்து, ஆமென், கடைசியாய், ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய மனைவியின் முகாந்தரமே சத்ரு டைரக்டா சோதித்தான். கடைசியாய் மனைவி முகாந்தரமே அந்த சோதனைக்கு உட்படுத்துகிறான். அதிலும் யோபுவின் மறுமொழி அறிந்திருக்கிறோம், அவன் ஜெயித்த விதத்தை அறிந்திருக்கிறோம். ஆகவே இரண்டாவது, மனிதர்களை, சக மனிதர்களை, சில வேளை குடும்பங்களை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்திலிருந்தே ஆமென் டெம்ப்டேஷன் உண்டாகலாம். ஆமென். இந்த காலை வேளையில ஆமென் யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 6வது வார்த்தையை வாசித்தால், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தேவனை சோதிக்கிறார், தேவன் சோதித்தார். யாக்கோபில் தேவன் ஆமென் சோதிக்கிறவர் அல்ல என்ற ஒரு பதத்தில் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார் என்ற பதம்தான் அதில் முக்கியம். ஆனால் ஆண்டவர் இயேசுவே பிலிப்பியிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறார். என்ன, எதை சொல்லி? ஆமென், பிலிப்பியை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். திரளான ஜனம் பிலிப்பியிடத்தில் ஆண்டவர் இயேசுவே கேட்கிறார். அவரே செய்ய போகிற அற்புதத்தை அறிந்தவர். அவன் சொல்றான், 200 பணங்களுக்கு வாங்கினாலும் இத்தனை ஜனங்களுக்கு அப்பம் கொள்ள முடியாது. ஆனால் இந்த கால வேளையில தேவனை சாத்தான் சோதிக்கிறான். அவன் பொல்லாங்கினால் அவன் சோதிக்கலாம், மனிதர்களை கொண்டும் அவன் சோதிக்கலாம். இயேசுவே நேரடியாவே பொல்லாங்கினால் அல்ல, ஆமென், சோதிக்கிறார். என்ன சொல்லுவானோ, என்ன உத்தரம் வருமோ. ஹல்லேலூயா. பிலிப்பியிடத்திலிருந்து ஆமென் தேவன் எதிர்பார்த்த உத்தரவு வரல. ஆமென். அவனுடைய நிராசை தான். அவன் சாதாரண மனிதன், அந்த ஃபெய்த் அன்னைக்கு அவனுக்கு இல்லை. ஆனால் பிற்காலங்களில் பயன்படுத்தினார் விசுவாசத்தின் உறுதியோடு. தான் செய்ய போகிற அற்புதத்தை அறிந்தும் அவனிடத்தில் கேட்கிறார். இத்தனை ஜனங்களுக்கு, அவங்க அதுக்கு பின்பு நடந்து நமக்கு தெரியும். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கும் போஷித்தார். அந்த தேவன் இந்த நாளின் கால வேளையில இந்த 3 விதங்களிலும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு சோதனை. தேவன் சோதிக்கலாம், சாத்தான் சோதிக்கலாம், ஆமென், மனிதர்களும் சோதனைக்கு ஆமென் காரண முகாந்தரங்களாய் இருக்கலாம். இப்படிப்பட்ட சோதனைகள் ஒரு தெய்வ பிள்ளைக்கு வரும்போது ஆமென் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த டெம்ப்டேஷன் நேரத்தில் இயேசு எப்படி ஜெயித்தாரோ,
சாத்தான் கொடுத்த 3 அந்த சோதனையில் இயேசு எல்லாவற்றையும் தேவ வசனத்தினால் ஜெயித்தார். அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர். அப்பாலே போ சாத்தானின் ஒரே வார்த்தை சொல்லி துரத்தி இருக்கலாம். ஆனால் சோதனையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பதில் கொடுத்தார் என்றால் வசனத்தின்படி. அல்லேலூயா. இந்த கால வேளையில நாமும் சோதிக்கப்படுகிற சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. பயந்து போகாதே. அல்லேலூயா. உன்னுடைய உணர்வுகளை அறிந்த, உன்னுடைய சிந்தைகளை அறிந்த, உன்னுடைய பிரயாசத்தை அறிந்த கர்த்தர் உனக்கு உதவி செய்ய தேவன் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் காட். வேதத்தில் நீ வாசித்தால் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் முதல் பகுதியை வாசிக்கணும். ஒரு சோதனை ஒரு தெய்வ பிள்ளைக்கு வருதுன்னா இந்த உலகத்தில் மற்ற யாருக்கும் வராத, மற்ற யாரும் சந்திக்காத அந்த டெம்டேஷன் அல்ல உனக்கு வருவது. எல்லா தெய்வ பிள்ளைகளும், எல்லா தெய்வ மனிதர்களும், எல்லா பரிசுத்தவான்களும், தேவனால் பயன்படுத்தப்பட்ட உன்னத பாத்திரங்களும், உலகத்தில் எல்லா மனிதர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த சோதனை தான். இதை நாம் அறிந்திருக்கணும். யாருக்குமே பொதுவாக மற்றவர்களுடைய வேதனை சோதனை அறியாதவர்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவதுண்டு. எனக்கு வந்த சோதனை யாருக்கும் இதுவரை உலகத்தில் ஒருத்தன் அனுபவித்திருக்க மாட்டார்கள் என்று. ஆனால் அது மிகைப்படுத்தப்பட்டது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் உங்களுக்கும் வந்தது. அல்லேலூயா. 2வது என்ன சொல்லுது தெரியுமா? அதே வார்த்தையில் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல். முக்கியமான ஒரு பகுதி. நம்முடைய எபிலிட்டியை, நம்முடைய கெப்பாசிட்டி என்று சொல்லுகிற அந்த திராணியை நாம் அறியவில்லை என்றுதான் அதன் பொருள். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் எப்படி புரிந்து கொண்டாரோ அந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லை என்றுதான் பொருள். என்னால முடியல என்று சொல்லுவது. அல்லேலூயா. ஏனெனில் திராணிக்கு மேல கர்த்தர் யாரையும் சோதிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அப்ப நம்முடைய திராணி, நம்முடைய கெப்பாசிட்டி, இந்த டெம்டேஷனை எப்படி ஜெயிக்க முடியும், ஜெயிப்பதற்கு என்ன பலனை தேவ பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்தபடியினால் அந்த சோதனையை மேற்கொள்ளுகிற பலன், தாங்குகிற சக்தி தேவன் அந்த பிள்ளைக்கு கொடுத்து தான் அதை அனுமதிக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். பல நேரம் வெக்ஸ் ஆயிருவோம், என்ன செய்வது? ஆனால் தேவ பாதத்தில் மட்டும் விழுந்து கிடந்து அழுதுபார், அதுக்கு பதில் வந்திருக்கும். உன்னுடைய சோர்வு மாறும், உன்னுடைய துக்கம் மாறும். எல்லாருக்கும் வருகிற சோதனை தான். ஆனால் எனக்கு இந்த சோதனையை சகிக்க, தாங்க, இதை மேற்கொள்ள, இந்த 3ஐயும் புரிந்துகள். வெறுமையாய் சகித்து அல்ல, சகிக்கிறதுக்கும் இதை தாங்குகிறதுக்கும் குறிப்பிட்ட நாளில் இந்த சோதனையை மேற்கொள்ளுவதற்கும் பலனை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. Glory to the Lord. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். Praise the Lord. ஆமென். இந்த திராணி இருக்குன்னு சொன்ன உடனேயே நமக்குள்ளால ஒரு பலன் தானா இறங்கி வந்திருப்பதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக அந்த வார்த்தை சொல்லுது, சோதனையை தாங்கத்தக்கதாய் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளுகிற தாங்குகிற பலன் நம்முடைய எபிலிட்டிக்கு மேல இல்ல, அதை தாங்குகிற பலன் இருக்கு. அந்த சோதனையில் இருந்து தப்பிக்கிற வழி தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம் கண்கள் அதை காணவில்லை. அல்லேலூயா. மோசே தண்ணீர் இல்லை என்று ஜனங்களுடைய அந்த மறுமறுப்பை கொண்டு தேவனிடத்தில் போகும்போது அந்த இடத்தில் தேவன் தண்ணீரை வைத்திருக்கிறார். மோசையின் கண்களோ அல்லது ஜனத்தின் கண்களோ காணவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கையில் இருக்கிற கோலால் முதல் முறை அந்த மலை அடி, அதிலிருந்து தண்ணீர் வரும். அன்று திறக்கப்பட்ட தண்ணீர் இன்றும் நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறதானால்
இவ்வளவு தண்ணீரை மறைத்து வைத்திருந்தாரே. ஹல்லேலூயா. தப்பிக்கிற வழி. ஏன் அந்த வழியாய் நடத்தினார்? தண்ணீர் இல்லாத இடம் என்றும் தெரியும், வெளியரங்கமாய் தண்ணீர் பாயல்னு தெரியும். அதை நடத்திட்டு அதுக்கு தப்பிக்கிற வழியை வைத்திருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. சோதனைக்கு என்ட்ரான உடனே தப்பிக்கிற வழி தெரிந்தால் you will go very simply. அப்படி அல்ல, நம்முடைய எபிலிட்டிக்கு அளவுக்கு தருவார், தாங்கிற பலனை தருகிறார். தப்பிக்கிற வழி நீ தூரத்திலிருந்து பார்க்கிற அளவுக்கு இருக்காது. சரி, எல் டர்னிங் போல இருக்கிற பாதைகள், இங்கிருந்து போகும்போது அது அடைக்கப்பட்ட ரோடு என்று தான் நீ முதல்ல தோன்றும். இதே போலதான் சோதனைக்கு உள்ளுக்கு போகும்போது ஆமீன் திக்கு தெரியாமல் கைவிடப்பட்டது போல, ஆமீன் இவ்வளவுதான், வேறு வழி இல்லை என்றுதான் உனக்கு தோன்றும். ஆனால் ஒன்று, வசனத்தை நீ இருதயத்தில் விசுவாசித்தால், இல்ல அங்க போகும்போது ஏதாவது ஒரு வழியை அப்பா திறப்பார். அது இன்று இங்கிருந்து பார்க்கும்போது தெரியல உண்மை. ஆனால் வசனத்தை நம்புகிறேன் நான், இந்த வழியில் அங்க போகும்போது ஏதாவது ஒரு ரைட் டர்னிங் அல்லது லெஃப்ட் டர்னிங் அல்லது ஏதாவது ஒரு புது வழியை என் ஆண்டவர் எனக்கு திறக்க வல்லவர் என்று விசுவாசித்து நீ கடந்து போனால், ஆமே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். அல்லேலூயா. தப்பிக்கிற வழி, ஆமேன், ஃபுல்லா அடைச்சு அதுக்குள்ள மாட்டி விட மாட்டார். அதிலிருந்து தப்பிக்கிற ஒரு வழியை இயேசு உனக்கு வைத்திருக்கிறார். எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் தப்பிக்கிற வழி ஒன்று உண்டு. இன்றைக்கு தெரியாததுனால வழி இல்லை என்று ஆமை தீர்மானித்து விடக்கூடாது. அல்லேலூயா. இன்று உன்னுடைய பார்வைக்கு, உன்னுடைய எண்ணத்திற்கு, உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு அது தடையாயிருக்கலாம், உண்மைதான். ஆனால் வழி இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது. ஏற்ற வேளையில் தப்பிக்கிற ஒரு வழியை தேவனாய் கர்த்தர் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அது உன்னுடைய கண்களுக்கு காணும். ஆகாரின் வாழ்க்கையிலும் தண்ணீர் இல்ல, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன், மரணம் தான் என்று நினைத்து தான் நினைக்கிறாள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவளுடைய கண்ணை திறக்கிறார். அல்லேலூயா. அவள் மறைக்கப்பட்ட கண்ணை திறக்கிறார். பல நேரம் இதுதான். ஆமீன், தப்பிக்கிற வழி இருக்கிறது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அந்த மறைவை விலக்கி கொடுக்கிறார், கண்களை திறந்து கொடுக்கிறார், பாதையை காண்கிறார்கள், தப்பித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அடுத்தது சொல்றாரு, அதுக்குள்ள தப்பித்துக் கொள்கிற வழி. அப்ப சோதனை மனிதரால் வரும், தேவனால் வரும், சாத்தானால் வரும். 3 விதங்களிலும் சோதனை. அது கண்களின் மாம்சத்தின் இச்சைகளாய், ஜீவனத்தின் பெருமையாய், நம்முடைய ஜீவிதத்தில் எந்த விதங்களிலும் வரலாம். எல்லாருடைய வாழ்விலும் ஒரு வீக் பாயிண்ட் உண்டு. இந்த 3இல் ஒன்று எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், உலக மனிதர்கள் வாழ்க்கையிலும் இந்த 3இல் ஒன்று ஒரு வீக் பாயிண்ட். ஆமென். ஒன்று, கண்களின் இச்சையில் அடிமைப்பட்டவராய் விழுந்து போகிற சுபாவமுடையவர்களாய் இருக்கலாம், அல்லது மாம்சத்தின் இச்சையில் விழுந்து போகிற, சோர்ந்து போகிற, சறுக்குகிற சுபாவமுடையவர்களாய் இருக்கலாம், இல்லைன்னா பெருமை, ஒரு புகழ்ச்சிக்கு ஏங்குகிறவர்களாய் காணப்படலாம். ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் எல்லா தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆனால் அந்த வீக் பாயிண்ட்ல உதவி செய்கிற தேவன் நமக்கு உண்டு. இந்த நாளில விசுவாசித்து நம்பிக்கையோடு உறுதியாய், ஆண்டவரே ஆமென், நீர் என்னோடு இருக்கிறீர், எனக்கு உதவி செய்கிற நீர் என்னோடு இருப்பதால் இந்த சோதனையை கடந்து செல்லுவேன், இந்த அலைகளை கடந்து செல்லுவேன், இந்த மலைகளை கடந்து செல்லுவேன், எனக்கு உதவி செய்ய என் தேவன் உண்டு. வாக்கு மாறாத தேவன். மனுஷன் வாக்கு மாறி போகலாம், விலகி போகலாம், என் அப்பா வாக்கு மாற மாட்டார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே ஒரு புதிய மாதத்தை எனக்கு தந்து, சோதனைகள் வருகிறது உண்மை, ஆனால் துவண்டு போகக்கூடாது. ஆண்டவரே சோதனையை அனுமதித்தவர், அதை தாங்குகிற, அதை தன் நிலை நிற்கிற பலனையும் தந்திருக்கிறார். எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் எனக்கு வருது. ஆமேன். அதை தாங்குகிற, அதை நிலை நிற்கிற, அதை பிடிச்சு நிற்கிற அந்த பலனையும் அப்பா எனக்கு தந்திருக்கிறார் என்று உணர்ந்து அதை ஜெயிக்கிற தெய்வ பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். தேவன் அதற்கு உதவி செய்கிறார். ஏற்கனவே உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். அந்த நேரத்தில்
ஆமென். சில வேளைகளில் அந்த திராணியை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் ஆண்டவர்ட்ட அழுது செபித்துக்கள். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, சோர்ந்து போறேன், அந்த பலன் குஞ்சியது போல இருக்குன்னு நினைச்சு ஆண்டவர்ட்ட கூப்பிட்டு பார். தெய்வ ஒத்தாசை உனக்கு இறங்கி வரும். இந்த உலக ஓட்டத்தை உன்னால் ஜெயத்துடன் ஓட முடியும். குடும்ப பிரச்சனைகள், ஆமீன், தொழில பிரச்சனைகள், ஆமீன், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், ஊழியத்தில் உள்ள எதிர்கள், தடைகள், வாழ்க்கை பயணத்துக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், எல்லாவற்றுக்கும் இயேசு துணையாயிருப்பார். அல்லேலூயா. அவர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அந்த கால வேளையில சோதனைகள் வரும், அதுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். மறந்து போகாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாயிருப்போம். இந்த மாதத்தின் நாட்கள், ஒவ்வொரு நாட்களும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவருடைய உதவியை பெற்ற தெய்வ பிள்ளைகளாய் பலனோடு எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரக்கமுள்ள தேவன் கூட இருப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பன், இந்த நல்ல புதிய மாதத்தில், இந்த புதிய நாளுக்காக, இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறப்பா. எல்லாருக்கும் வருகிற சோதனை தான் எங்களுக்கு வருகிறது என்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் தருவீராக. ஆண்டவரே, அந்த சோதனையை தாங்குகிற பலனை கர்த்தர் எனக்கு தருகிறீர் என்று அந்த சோதனையில் ஆண்டவரே நாங்கள் மூழ்கி விடாதபடிக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வழியை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்துவீர். ஆயத்தப்படுத்தும்படியாய், எங்களை தாங்கும்படியாய் எங்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களில் உணர்ந்து ருசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி செய்வீரா. ஒருவராவது என் அன்பு தகப்பனை சோதனை நாட்களில் இருதயத்தை கடினப்படுத்தி விடாதபடிக்கு என் அன்பு தேவனே, ஆமேன், இஸ்ரவேல் நாட்களில, அவர் சோதனை நாட்களில தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி முறுமுறுத்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனது போல் அப்பா, ஒருவராவது தன் இருதயத்தை கடினப்படுத்தி விடாதபடி இந்த சோதனையை சகிக்கிற பலனை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து, அதை தாங்குகிற பலனை தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து, அதிலிருந்து தப்பிக்கிற வழியை திறந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து இந்த நாட்களில் ஆமேன் அதை ஜெயத்தோடு ஓட கிருபை கொடு. உடைய நாமத்தை உயர்த்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு உடைய கரங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சோதனைகளிலிருந்து ஜெயிக்கிற தெய்வ பலத்தோடு உன்னை நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.